inside my DNA. Hi guys, welcome to Tamil Manva. This is your channel. இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா வைரலிட்டோட 2 and 3 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட ஓப்பனிங் சீனும் பக்கோ லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ணுவான் ப்ரீவியஸ் எபிசோடு மாதிரியே. பக்கோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸாக இருக்கவங்கள வந்து அவன் லைவ் ஸ்ட்ரீமில் கொண்டு வர்றது. எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து ரூபி ப்ளஸ் பொம்மியை கொண்டு வந்திருப்பான். அதே மாதிரி இப்போது ஆபியோட வீடியோ வைரல் ஆனதால இப்போ அவன் லைவ் ஸ்ட்ரீமில் கொண்டு வருவான். செகண்ட் அவன் ஃப்ராட்தனை வேறு பண்ணுவான், அந்த மாதிரி கிவ் அவே தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த வீடியோவில் பக்கம் வந்துட்டு அவங்க 2 பேர் வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணிவிட்டு வீடியோ கரெக்டாக எண்ட் போகும்போது அவன் டைலாக் பேசிட்டு இருப்பான். இன்னும் அவங்க லக்கி வின்னர் ஒருத்தர் கிவ் அவே தரேன் அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக நம்ம பாபி உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து கத்த அமைச்சிடுவான், அவனை யார் நம்பாதீங்க பார்க்கோவே, அவன் கிவ் அவே தந்ததில்லை, எல்லாம் அவங்கள ஏமாற்றி அவன் காசு சம்பாதிச்சிட்டு இருக்கான், அவன்ட்டு காசுக்காக என்ன வேணால் செய்வான், டெய்லி என்னை அடிப்பான், அடித்து காசு பிடுங்குவான், இங்கே பாருங்க சொல்லி சட்டை கட்டிடுவான். அது மட்டும் இல்லை அவன் கேமராமேன் நடிக்கிறான், உண்மையான முகமே வேறு அப்படி சொல்லி ஆபிக்கு சொல்லிட்டு இருப்பான். அப்போ சைடில் இருக்கவங்கள பேச ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல, ஆபி தைரியம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பக்கோக்கு ஏதாவது சண்டைக்கு போகிறான் பாருங்க, ஆபி நிறையா மாறிட்டான் போல் தெரியுது ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பார்க்க வந்துட்டு சைலண்ட்டாக சொல்லி சிரிப்பான். ஆபி பரவாயில்லையே, கரெக்டான டைமில் என் உண்மையை உடச்சிட்ட போல் தெரியுது, ஆனால் நீ தப்பு பண்ணிட்டேன், என் கூடேன்ட்டு என் முதுகில் குத்திக்கூடாது, உன் கெட்ட நேரம் என்ன தெரியுமா, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நீ பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு பக்கம் சொல்லிட்டு ஆபிக்கு பிடிச்சி கண்ணமாக அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஆபி ஒரு ரெடி வாங்கும்போது ஜாக்சன் பார்த்துட்டு இருப்பான். ஜாக்சன் யாருக்குமே தெரியாமல் அவங்க 2 பேர் சண்டையே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு ஐடி இருக்குமே, அந்த ஐடியில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே ஆபியும் 2 அடியிலேயே விழுந்துருவான். பட் நீங்கள் பக்கோவை போட்டு அடி அடிச்சுட்டுப்பான் ஆபியை. பட் ஆபி விழுகவே மாட்டான், ஏன்னா ஆபி மைண்டில் ஓடிட்டு இருக்கும். உண்மையான முகத்தை நான் கேமரா மாதிரி காட்ட விட மாட்டேன் ஆபி நினச்சிட்டு இருப்பான். அப்போன்ட்டு பக்கம் வழக்கு போல் அவங்க அம்மா போய் தப்பாக பேசிடுவான் ஆபியோட அம்மாவை பற்றி. ஆபிக்கு வழக்கு போல் கோவம் வந்துட்டு ஹாலிவுட் பட ஸ்டைலில் டேக்கிள் பண்ணலாம் சொல்லி நேராக போய் அவன் முட்டுவான். கையில் பார்க்கும் அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஜாக்சன் நினைப்பான், ஏன்டா ஹாலிவுட் பட ஸ்டைலில் போனேடா, வெயிட்டு செக் பண்ண மாட்டியடா, அவன் 80 கிலோ இருக்கா, நீ 40 கிலோவில் எப்படிடா அவனை டேக்கிள் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பக்கோ கேட்பான், உங்கள் அம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்க சொல்லு ஆபி, நாங்கள் போய் சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டேக்கிள் பண்ண பார்ப்பான். அப்படின்ட்டு ஆபி நினைப்பான், டே இத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறீங்களா சுற்றி, யாராவது ஒருத்தனாச்சும் வந்து நீ காப்பாற்றலாம்லடா சொல்கிறக்குள்ளேயே அவன் ஸ்லாம் பண்ணிடுவான், தரையாக வச்சு அடிச்சு விட்டுருவான் பள்ளி மாதிரி நம்ம ஆபியை பக்கோ. அதுக்கப்புறம் பக்கோன்ட்டு போய் சொல்லுவான், அதோட நிப்பாட்டி நினைக்காத, இனிமேல் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே உட்காந்து அவன் மூஞ்ச பொழக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், நிப்பாட்டியா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்கும். யான்னு பார்த்தா கிம்னு இருப்பான் அந்த ரூமில். எப்போவுமே படுத்திருப்பான் ஓரமாக சைடு பெஞ்சில் கிம்னு சொல்கிறவன். கிம்யான்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ஏ ஃபைட்டர், அவன் தான் எம்எம்ஏ ஃபைட்டில் ஒரு சென்சேஷன் மாதிரி. அடுத்த வேர்ல்டு கப் சாம்பியனே இவனை தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே. அப்போது கிம்மு சொல்லிட்டோம் எல்லாம் அமைதியாகிடுவான். கிளாஸ் ரூமோட வைபே மாறிடும், சைலண்ட் வைபுக்கு ஆகிடும். கிம்மு சொன்னதால் நம்ம ஆபி இந்த இதுலேருந்து தப்பிச்சிடுவான். கடைசியில் இவனும் போக்கோ விட்டுட்டு போயிடுவான் ஆபியை. கடைசியில் ஜாக்சன் வந்து சொல்லுவான், பரவாயில்லடா சண்டையில் தோத்துட்ட, ஆனால் அவன் சப்ஸ்கிரைபர் பட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம், அவன் சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக நம்ம சேனலுக்கு வந்துட்டாங்க, இதுவும் நமக்கு வைரல் ஹிட் ஆயிடுச்சு இந்த வீடியோவும் அப்படி சொல்லிட்டு இருப்பான் ஜாக்சன் ஆபி கிட்ட. ஆபி பார்ப்பான், நல்ல வேலை இந்த கிம்மு இருந்தால் நான் தப்பிச்சேன், இல்லாட்டி அவ்வளோதான் சொல்லி நினைப்பான். அந்த கிம்மு பார்த்துக்கோங்க, இவன் தான் நமக்கு செகண்ட் ஹீரோவாக வருவான். பக்கம் வீட்டுக்கு போய் அவன் ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தா 300 மிஸ்ட் கால் வந்திருக்கும். கையில் பார்த்தா ஒரே நோட்டிஃபிகேஷனாக வரும், அன்ஸ்கிரைப் பண்ண வரிசையாக பண்ணியிருப்பாங்க, ட்ரெண்டிங்கில் வேறு இருப்பான். பக்கம் உண்மை முகம் வந்தது அப்படி இப்படின்னு போட்டு பக்கவை கழுவி ஊற்றிருப்பான். பக்கவுக்கு அப்போ தான் உண்மையே தெரியும், இவங்க 2 பேர் சண்டைக்கு நிறைய லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டான் ஜாக்சன் அப்படின்னு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆபிக்கு சரியான சந்தோஷமா அவன் சப்ஸ்கிரைபர் 1000 கிட்ட போயிடுவாங்க. பக்கம் வேறு வழி இல்லாமல் அவன் யூடியூப்பில் வேறு நிறைய பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க சப்ஸ்கிரைபர். ஸோ அவன் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லிட்டு பக்கம்ன்ட்டு அவன் மெயின் கண்டென்ட் என்ன வழக்கு போல் ஃபேமஸாக இருக்கவங்கள அவன் வீடியோக்குள்ளே வருது. ஸோ ஃபேமஸாக இருக்கவங்கள்ட்ட போய் பேசலாம் போனால் எல்லாம் அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவன் தான் கொஞ்சம் இது கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டான்னு. சரி வேறு வழியில் ஸோ கிவ்அவே சொன்னால் அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுவான். பட் அவன் சப்ஸ்கிரைபர் யாருமே அவன் மன்னிப்பு கேட்டதை நம்ப மாட்டாங்க. அது இங்கே ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஆபிகிட்ட சொல்லிட்டு இருப்பான், மினிமம் 3 மினிட்ஸ் ஆச்சு நீ ஃபைட் கட்டுடா, 1 மினிட்லேயே ஃபைட் ஃபினிஷ் ஆகிடுது, இப்படி இருந்தால் நமக்கு ஆட் ரெவன்யூவே வராது, நம்ம ஆடே ப்ளேஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டைம் அப்போ பக்கோ மாதிரி இல்லை, பக்கோட மோசமானவங்க கூடலாம் நீ புள்ளியெல்லாம் போய் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஸோ கொஞ்சம் மென்டலாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோ, முடிஞ்ச ஏதாச்சும் ஃபைட்டிங் ஸ்கில் கற்றுக்கூடா அப்படி சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ஆபி யோசிச்சு பார்ப்பான், பேசாமல் ஜிம்முக்கு போயிடலாமா, ஜிம்முக்கு போனால் டைம் ரொம்ப லேட் ஆகும், என்ன பண்ணலாம் யோசிக்கும், வழக்கு போல தான் யூடியூப் போட்டு பார்க்கும். ஸோ யூடியூப்பில் போய் பார்ப்பான், ஒரே நாள் எது சீக்கிரமாக கற்றுக்க முடியும் ஸோ டைப் பண்ணி பார்ப்பான். ஒரே நாள் ஜூடோ கற்றுப்பது எப்படி சொல்லிட்டு டைப்பான எல்லா மெத்தட்டும் ட்ரை பண்ணி பார்ப்பான், எதுவுமே ஆகாது. அப்போ டைப்பிங் மிஸ்டேக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜ் பார்த்தா அது கோழி மண்டை போட்ட வந்து எப்படி ஃபைட் பண்ணணும் எப்படி சொல்லி வீடியோ போட்டிருப்பான், நிறைய வீடியோ போட்டிருப்பான்.
ஆனால் அதில் 0 வியூஸ் தான் இருக்கும். சப்ஸ்கிரைபர் யாருமே இருக்க மாட்டாங்க. சரி வீடியோ பார்ப்போம். சரி ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பான். பெஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பான். அந்த வீடியோவில் அந்த கோழிமண்டை என்ன சொல்லுவானா, நோ எமோஷன், ஃபைட்டில் முக்கியமான விஷயமா எமோஷன் ஆகக்கூடாது. ஆப்போசிட் எமோஷன் ஆனால் ஃபைட்டிங் இதெல்லாம் மிஸ் ஆகும், பஞ்சஸ் எல்லாம். நம்ம எமோஷனலாக வீக் ஆனால் ஆப்போசிட்காரை வின் பண்ணிடுவான். ஸோ ஃபைட்டோட பேசிக் ரூல் எமோஷன் வீக் ஆகக்கூடாது சொல்லி போட்டு, செகண்ட் எப்படி அடி வாங்குறது, அதாவது வலிக்காமல் எப்படி அடி வாங்குறது சொல்லி போட்டிருப்பான். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பையப்புல கையில் மொக்க பையன் ஃப்ராட் பையன் கோழி மண்டையை சொல்லி போயிடுவான். வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு அவன் ப்ரீவியஸாக வேலை செஞ்ச பர்கர் கம்பெனிக்கு போவான். மெக்டிக்கு போய் ரிசைன் பண்ணிடுவான் அந்த வேலையை. அந்த மேனேஜர் சொல்லுவான், சொன்னால் கேளு, இதெல்லாம் நம்பாத, ஒரு வீடியோ காசு வரும், ஒரு வீடியோ காசு வராது, செய்கிற தொழில் விட்டுட்டு போக சொல்லும்போது அந்த பொண்ணு ஊற்றி இருப்பான் பொம்மின்னு. இவன் க்ரஸ் புள்ள, அந்த புள்ள சொல்லும், இவன் வீடியோ பார்த்தேன், எல்லா வீடியோ நல்லா இருக்குது, நானும் அந்த பர்சன்ட்டு இவனை பற்றி பெருமையாக பேசும். ஃப்யூச்சருக்கு ஒருத்து யூடியூப் நம்பி தான் இருக்குது, ஸோ அவன் கண்டிப்பாக முன்னேறுவான் மேனேஜர் சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட்டாக பேசும். சரி இனிமேல் ஆபியை நீ பார்க்கவே முடியாதுல்ல, பேசாமல் நம்பர் மாற்றிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஆபி ஃபோன் வாங்கி இவன் நம்பர் எழுதி தந்துடுவான். ஆபிக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். ஆபி அவன் நம்பர் வாங்கிட்டு ஸ்கூலில் போய் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் பொம்மிக்கு. ஜாக்சன் வந்து கேட்பான், என்னடா பண்ணிட்டு கேட்கும்போது ஆபின்ட்டு இல்லை எப்படி சண்டை கட்டணும் சொல்லி வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்பில் சொல்லுவானா. அதுக்கு பார்த்துட்டு தான் வருவான், டிஸ்பிளேல வந்து சேட் பண்ணுற. ஸோ ஜாக்சன் கண்டுபிடிச்சிருவான், ஏன்டா ஏன்ட்டே புழுகிற அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜாக்சன் சொல்லிட்டு இருப்பான், யாராக இருந்தாலும் 2 வீடியோவுக்கு 40K லைக்ஸ்லாம் வராது, சப்ஸ்கிரைபர் வராது, வியூஸும் வைரல் ஹிட் ஆகாது. நமக்கு ரெண்டுமே நடந்துடுச்சு. ஸோ நம்ம இனிமேல் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம கண்டென்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணணும், எந்த ஃபேக் இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக ரூபி வந்துடுவா. ரூபி வந்து கேட்பா, பேசாம நம்ம 2 பேர் சேர்ந்து கொலாப் பண்ணிக்கலாம், ஏன்னா ப்ரீவியஸாக பக்குவம்னு கொலாப் பண்ணாங்களா, அது மாதிரி கொலாப் பண்ணிக்கலாம் சொல்லி கூப்பிடுவா. உடனே ஜாக்சன் சொல்லிடுவான், முக்கியமாக கூட மட்டும் சேராத, இவன் சப்ஸ்கிரைபரில் தேடிடுவா அப்படி சொல்லி ஆபிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஆபியை பார்த்தா ரூபி மயக்கிட்டு இருப்பான். ஆபி நான் சொல்கிற கேட்க அவன் பேச்சு கேட்காசி மயக்கிட்டு இருப்பான், இவனும் மயங்கிட்டு இருப்பான் ஆபியும். அப்போ கரெக்டாக பக்கம் வந்துடுவான் ஃபுல் டென்ஷனில், ஏன்னா இவன் வந்து அவனுக்கு முடிச்சு கட்டிட்டானே சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும். ஃபுல் கடுப்பில் வந்து ஒரு பஞ்ச் நல்லா பவர்ஃபுல்லாக பஞ்ச் பண்ணுவான் ஆபியை பார்த்து. ஆபின்ட்டு அவன் அப்படியே மைண்டுக்கு அந்த கோழி மண்டையை சொன்னா அதுக்குறோம். ஒரு டென்ஷனோடு இருக்கும்போது எமோஷனாக இருக்கும்போது அவன் பஞ்சஸ் எல்லாம் மிஸ் ஆகும் சொல்லிட்டோம். கரெக்டாக அவன் பஞ்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ஏன்னா நேற்று அடி வாங்கும்போது கரெக்டாக அடிச்சிருப்பான், இந்த வாட்டி கொஞ்சம் வீக் ஆகிட்டும், டப்புன்னு மிஸ் ஆகிடுவான். நம்ம பையன் மிஸ் ஆகி நினச்சி பார்ப்பான், அந்த கோழி மண்டையை சொன்னதான் உண்மை தான் போல அப்படின்னு நினச்சிக்கும்போது திரும்ப செகண்ட் பஞ்ச் பண்ண வருவான். டப்புன்னு நம்ம ஜாக்சன் கேமரா ஆன் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடுவான். இதை பார்த்தோம் பார்க்க திரும்ப போயிடுவான், உனக்கு அப்பா மேல் பார்த்துக்கிறேன்டா அப்படி தப்பிச்சிட்டடா அப்போ அப்படின்னு. அப்போ ஆபி நினச்சி பார்ப்பான், நல்ல வேலை அந்த வீடியோ நான் கொஞ்சமாச்சு பார்த்தேன், அவன் சொல்ல ரொம்ப தான் போகுது, நம்ம தான் அவன் ஃப்ராட் பையன் நினச்சேன் சொல்லும் போது ஜாக்சன் சொல்லுவான், என்னால் தானே நீ தப்பிச்சேன், நான் மட்டும் கேமரா ஆன் பண்ணாட்டி நீ பிறந்திருப்பான் பக்கோ உனைய அப்படின்னு. நெக்ஸ்ட் டே ஜாக்சன் வந்து கூப்பிட்டுருப்பான் ஆபியை ஒரு மீட்டிங் பண்ண போகலான்னு. ஸோ ஆபின்ட்டு ஜாக்சன் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஸ்ட்ரீட்டில். அப்போன்ட்டு 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வருவாங்க, கப்புள்ஸ் 2 பேரும். இவனை பார்த்து வந்து பேசுவாங்க, நீ தான் அந்த வைரலிட்டான தம்பி, நல்லா இருக்கியா, நான் உங்கள் ஃபேன்ஸு பெரிய ஃபேன்ஸ் சொல்லிட்டு இவனை ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஆபியை. ஆபி அப்படி இப்படி சரி சரி சொல்லி பேசிட்டு இருப்பான். கையில் பார்த்தா ஒரு முடிச்சாந்து கூட்டிகிட்டு போய் பையனை ஃபுல்லாக உடிச்சு விட்ருவாங்க. அவன்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, ஆபிகிட்ட காசே இருக்காது, வெறும் ஃபோன் மட்டும்தான் இருக்கும். ஆபிகிட்ட ஃபோன் கொடுக்கும்போது கரெக்டாக ஜாக்சன் வந்துடுவான், உன்னை காப்பாற்ற நான் வரேன்டா ஆப்சிட்டு வரும். ஜாக்சன் வந்துட்டோன்னே அந்த ராபர்ஸ் வந்து ஒரே குத்துவாங்க, அவனை குத்திட்டு வந்து தரையாக விழுந்துடுவான் ஜாக்சன். ஜாக்சன்கிட்ட பார்ப்பாங்க காசே இருக்காது, ஆனால் துணியெல்லாம் விலை காஸ்ட்லியாக போட்டிருப்பான். ஸோ ஜாக்சனை உருவிட்டு இவன்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த 2 கப்புள்ஸ். அப்படின்ட்டு ஆபி கேட்பான், ஜாக்சன் என்னடா பண்ணாரு அப்படி சொல்லி கேட்டோன்னே, நீனும் பயப்படாத, அங்கே பார்த்தல ஃபோனு, நான் வரமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு தான் வந்தேன், இப்போ இந்த 2 புள்ளிஸை மட்டும் நம்ம வந்து அதுமிட்டோன்னா நமக்கு 3rd வைரல் வீடியோ ரெடி ஆயிரும், இந்த புள்ளிஸ் எப்படியோ ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லுவான். அப்படின்ட்டு உடனே நம்ம ஆபி நடிக்க ஆரம்பிச்சிடுவான், தலையை சீவிட்டு ஓகே சப்ஸ்கிரைபு, வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம 4th வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு போவோம். அந்த கப்புள்ஸ் நேராக ஒரு பாரில் போய் குடிக்க போயிடுவாங்க. ஸோ பின்னாடியே அவங்க எடுப்ப போவாங்க, ஆபியும் ஜாக்சனும் போவாங்க. ஆபி போய் அவன்கிட்ட கேட்பான், ஒழுங்காக என் ஃபோனை தந்துரு அப்படி சொல்லி கேட்டுப்பான். அதுக்குன்ட்டு வந்துட்டு வம்பு இழுத்துட்டு இருப்பான் அந்த கப்பலில் இருக்கிறவன் திருட. அதெல்லாம் தர முடியாது, என்னடா பண்ண சொல்லி பண்ணும்போது சண்டைக்கு ரெடி ஆகிடுவான். சண்டை கேட்டு அந்த கோழி மண்டையை சொன்னால் ஞாபகம், எப்போவுமே ஆப்போசிட்டோட ஃபேவரட் ஹேண்டோட ஆப்போசிட்டில் நிற்கணும். அதாவது ஆப்போசிட் வந்து ரைட் ஹேண்ட்னா நீ லெஃப்ட் ஹேண்டில் நிற்கணும், லெஃப்ட் ஹேண்ட்னா ரைட் ஹேண்ட் சைடில் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்துட்டு ஆப்போசிட் சைடில் போய் நின்றுடுவான், அந்த ராபருக்கு ஆப்போசிட் சைடு போய் நின்றுவான். அந்த ராபர் குத்தலாசி வருவான், டொப்புன்னு நம்ம ராபின் என்ன பண்ணுவான்னா தலையை ஃப்ரெண்டுக்கு கொண்டு போயிடுவான். ஃப்ரெண்டில் கொண்டு போய் அவன் குத்துறதுக்கு முன்னாடியே அவன் தலையை வச்சு அவன் கையை முட்டிடுவான் அவன். இதுவும் அந்த கோழி மண்டையும் தான் சொல்லிட்டு வந்திருப்பான், அதாவது அடி வாங்கும்போது வலிக்காமல் எப்படி அடி வாங்குறதுன்னு. இந்த ஒரு வீடியோவாக பார்த்து வந்திருப்பான் அவனை பயப்பில், ஆனால் பார்த்து வந்தே சண்டைக்கு போயிருப்பான். கடைசியிலேன்ட்டு அவன் திரும்ப ரைட்டில் குத்துருவான். ரைட்டில் குத்துறமோ அதே மாதிரி அவன் தலையை வச்சு அவன் ரைட்டில் டக்குன்னு மண்டையை வச்சு முட்டுவான். லெஃப்ட்டில் குத்த வந்தால்
அவன் மண்டையை வச்சு லெஃப்ட்டில் குத்துவானுவான். அப்படி பண்ணும்போது ஆப்போசிட்டால் ஃபுல் பவர்ஸில் குத்த முடியாது. அவன் பாதியில் இருக்கும் எமோஷனில் இருக்கும்போதே இவன் போய் மண்டையை வச்சு முட்டிடுவான். ஸோ ஆனால் ஆப்போசிட்டாலையும் ஃபுல்லாக குத்த முடியும். அவன் போதையில் இருப்பானா கடுப்பாயிடுவான், என்னடா எல்லாத்தையும் மண்டையை வச்சு முட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக மாற்றி மாற்றி குத்த ஆரம்பிச்சிடுவான். அப்போ உடனே கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக தோற்றுருவான் ஆபி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. கையில் இவனும் பார்ப்பான், ஜாக்சன் வந்து வீடியோ இழுத்துட்டே போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக மண்டையை முட்டி முட்டி விளையாண்டுட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா ஒரு கமெண்ட் வரும், கிம்டேருந்து வரும், அதான் அந்த MMA ஃபைட்டுன்ட்டு ஒரு கமெண்ட் வரும், கண்டிப்பாக ஆபி தான் வின் பண்ணுவான் அந்த ஃபைட்டை அப்படி சொல்லி வரும். கையில் பார்த்தா அந்த அதே மாதிரிட்டு அந்த ஃபைட்டை பார்த்தா அந்த குடிகாரன் கை ஃபுல்லாக அதாயிரும், ராபரி பண்ணவன் கை ஃபுல்லாக வீங்கிடும். ஏன்னா அவன் மண்டையில் முட்டி 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 அவன் கையே வீங்கி வச்சுருப்பான். கையில் ஆபி நினச்சி பார்ப்பான், அதில் வேறு இந்த ஒரு மூவே நீ காப்பாற்றிச்சு, நான் வீடியோ வேறு வந்து பார்க்கல, இவன் வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக நான் அவுட் ஆயிடுவேன் அப்படின்னு நினைப்பான். அந்த ராபரிக்கும் மப்பி அறிஞ்சிட்டும் வலிக்க ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடுவான். உடனே ஃபைட்டு முடிஞ்சிடும், நம்ம பையன் ஃபோன் வாங்கிட்டு வந்துடுவான் வெளியே. ஆனால் ஆபி ஃபேஸ் தான் பணியாரமாக வீங்கியிருக்கும். ஏன்னா 4 விடாமல் மண்டை அடி வாங்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் மண்டை பணியாரமாக வீங்கிக்கும். அவங்க சேர்ந்து கரெக்டாக 1 வீக் ஆகும். ஸோ இவங்க வியூஸ் வந்துட்டு போய் அமௌண்ட் எடுக்க போவாங்க. இந்த வீக்லேயே 2 வீடியோ போட்டிருப்பாங்க, 2 வீடியோமே வைரல் ஹிட் ஆகிருக்கும். ஒன்று பார்க்க கூட சண்டை கட்டினது, ஒன்று இந்த ராபரி கூட சண்டை கட்டினது. ஸோ எடுக்குமே அவங்களுக்கு வந்து 2 மில்லியன் காசு வரும். 2 மில்லியனில் அவன் பங்கு கொடுத்துருவான் ஆபி. ஜாக்சன் பங்கு கொடுத்துட்டு பேசிட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஜாக்சன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கண்டென்ட் இனிமேல் பார்த்து போடணும், நிறைய ஆட் வர மாதிரி போட்டால் தான் நமக்கு நிறைய ரினியூ கிடைக்கும், செகண்ட் 18+ கண்டென்ட்லாம் போடவே கூடாது, இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம சேனல் கரெக்டாக சொல்லி ஆபிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான் ஜாக்சன். அப்போ கரெக்டாக ரூபி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. வந்துட்டு கரெக்டாக ஆபியை பார்த்துருவா. ஆபியை பார்த்தோன்னே ஆபி வா கொலைட் பண்ணலாம் சொல்லி கூடுவோம். உடனே ஜாக்சன் ஆபி கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு ஓடிடுவான். டே என்னன்னா அவ கூட மட்டும் சேராத, அவன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் தீடிடுவா ஆபி அப்படி சொல்லிட்டு ஜாக்சனை கூட்டிகிட்டு ஓடி வந்துடுவான். இவனுக்கு ஓடி விட்டு ஒரு கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஆபின்ட்டு அந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெஸ் ஒன்று பார்ப்பான், அது ரொம்ப நல்லாயிருக்கும், இது வாங்கலாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அது 1 மில்லியன் yen போட்டிருக்கோம். இவன் யோசிப்பான், என்கிட்ட காசுக்கு வாங்கலாம், பட் இருந்தாலும் எதுக்கு வாங்கிட்டு அப்படி சொல்லி யோசிக்கும் போது பார்த்தா நம்ம கடைக்குள்ளே இவன் பூந்துடுவான். ஜாக்சன் பூந்து டக்குனு ஒரு சட்டை வாங்க ஆரம்பிச்சிடுவான். இவனுக்கு ஷாக்காயிடும், ஏன்டா உனக்கு கொடுத்த காசு மொத்தத்தையும் வாங்கிட்டியே, ரிமைனிங் காசு எதுக்கு கொண்டு புழையாக்கிறதுக்கு, அதெல்லாம் சம்பாதிச்சுக்கலாம்டா அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்போம். யோசிச்சு பார்ப்பான் ஆபி, இவன் பணக்கார வீட்டு பையன் தான், நம்மள மாதிரி கிடையாது, நமக்கு இதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஏன்னா வேறு வேலையே இல்லை, இவனுக்கு யூடியூப் மட்டும் இப்போ இன்கம். இதுக்கு முன்னாடியும் வேலையில் இவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா இருக்க மாட்டார் சார், இவங்க அம்மா மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, இவன் தான் ஒரே பையன், ஸோ இவன் தான் பார்த்துக்கணும். ஸோ சின்ன வயசுலேயே பணம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் பணத்தில் கராதாக இருந்திருப்பான். ஸோ எதுவும் செலவு பண்ணாமல் பார்த்துட்டுப்பான். உடனே பொம்மிகிட்டேருந்து மெசேஜ் வரும், நாளைக்கு மீட் பண்ணலாமா, டேட்டிங் போகலாமான்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டோம். பையன் புது துணி எடுத்துருவான். அந்த துணி பார்த்துடுவோம், அவனும் துணி வாங்க ஆரம்பிச்சிடுவான். அந்த துணி வாங்கிட்டு பொம்மிக்கா பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போது லேடி ஃபோட்டோ எடுக்கிறக்கா வரும். ஆபி அவனை தான் நினச்சி ஃபோட்டோ எடுக்கும்போது ஆபி இல்லை, பின்னாடி ஒரு பையன் இருப்பான் அழகா, யூடியூபர் ஃபேமஸானவன், அவனை எடுக்க வரும். சரி ஆபி அசிக்கப்பட்டு போய் ஓரமாக உட்காந்துருவான். அப்போன்ட்டு கரெக்டாக பொம்மி வருவான். பொம்மி வந்துட்டு உள்ளே வரும்போது அந்த ஃபேமஸான யூடியூபர் கேட்பான், நீங்கள் சிங்கிளாக உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா கேட்கும்போது அவன் சொல்லுவான், ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க தான் வந்த. சரி ஆபியை காட்டுவான். ஆபியை காட்டிட்டோன்னே ஆபிக்கு ஹாப்பியாக இருக்கும். கடைசியில் பார்த்தா ஆபியும் அந்த பொம்மி பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கப்புள்ஸ் மாதிரி. பையனுக்கு குதூகலமாயிரும். ஆபியும் பொம்மியும் நடந்து போவாங்க பார்லருக்கு, ஐஸ்கிரீம் பார்லருக்கு. அப்போ ஆபியோட கை வந்து பொம்மியோட கை உரசிட்டோன்னே ஆபி உலக போல தான் ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடுவான். கனவு ஆரம்பிச்சிட்டோன்னே பொம்மி தான் ஒய்ஃபாக இருக்கும். அவன் வேலையை முடிச்சு வருவான் வீட்டுக்கு, பார்த்தா அவனுக்கு 2 குழந்தை இருக்கும். அசல் 2 குழந்தை கூட விளையாடுற மாதிரி கனவு காண்டுட்டு இருப்பான். உடனே பொம்மி தட்டி விட்டு எழுப்பி விட்டுருவான். என்னடா அப்போ பார்த்தா கனவு காண்டுட்டே இருக்க, பகலே அவ்வளோ கனவு காண்டா சொல்லிட்டு இருப்பான். இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு கடைசியில் ஆர்டர் பண்ணுவாங்க. இவர் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட போவோம். அப்போ கூட இருக்கவங்களாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, சுற்றி இருக்கவங்களாம். அங்கே பாரு அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா, அந்த பையனை பாரு குள்ளையே அப்படி இருக்கான். எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்கள்லாம் ஹைட்டாக்கம் தான் லவ் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு இவன் கூட சுற்றிட்டு இருக்கு சொல்லி பேசுவாங்க. இதை நம்ம பையன் கேட்டுருவோம் ஆபி. இதை கேட்டும் வழக்கு போல தான் அவன் டிப்ரெஷன் ஆகிட்டு அவன் ஜாயிட்டு ஒன்று அழகாக புது சட்டை வாங்கியிருப்பான். அதை அப்படியே அந்த ஜாயிட்டு கழட்டிடுவான். கழட்டி முடிச்சிட்டோன்னே 2 பேர் சாப்பிட உட்காருவாங்க. உட்காந்துட்டோன்னே பொம்மி கேட்கும், நீ எதுவும் ஆர்டர் பண்ணலையா, உனக்கு எது பிடிக்கும் ஐஸ்கிரீம்ஸும் கேட்கும். இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் எதுவும் பிடிக்காத சொல்லி ஆபி சொல்லுவான். கையில் பொம்மி கேட்பா, சரி இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கேட்பான். அதுக்கு ஆபின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிடுவான். திரும்ப கடுப்பாயிடுவா பொம்மி. 3 அடி கேட்பா, சரி ஃப்ரீ டைம் நீ என்ன பண்ணுவா ஆபி சொல்லி கேட்பா. அதுக்கு ஆபின்ட்டு எனக்கு ஃப்ரீ டைம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லிடுவான். பூமி கஷ்ட காட்டாயிடுவா பூமி. கஷ்டம் எந்திரிச்சு, சரி ஆபி உனக்கு எனக்கு செட் ஆகாது போல் தெரியுது, நீ சேட்டெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான், நேரில் பார்த்தா ரெண்டு ஒன்றுமே சரியாக பேச மாட்டேற, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேற, நீ தான் சேட் பண்ணியா கூட எனக்கு டவுட்டாக இருக்குது, சாரி நான் போயிட்டு வந்து சொல்லி கிளம்பிடுவா பொம்மி.
அப்போ ஆபின்ட்டு சொல்லுவான், உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டா, எனக்கு வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட வெளியே வர்றதும் பொண்ணு கூட பேசுறதும். நான் இதுவரையும் வெளியே வந்ததில் பேசினது கிடையாது. எனக்கு எப்படி நார்மலாக பிஹேவ் பண்ண கூட தெரியாது, பொண்ணு கூட போய் பேசணும் கூட. நீ ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவதான்னு கேட்டேன். என் ஃப்ரீ டைமில் நான் வந்துட்டு யூடியூப் பார்ப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை வெளியே போகிறதுக்கு. இது சொன்ன ஒரு மாதிரி அசிங்கமாக சொல்லி தான் நான் சொல்லலை உங்ககிட்ட. அதுக்கு பொம்மி கேட்பா, ஓகே நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தான் உனக்கு இப்படி வேர்க்குதான்னு கேட்பா. அதுக்கு ஆபி சொல்லுவான், இல்லை அதனால இல்லை, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தல, உன் மேலே வெயில் படக்கூடாது சொல்லி நான் ஆப்போசிட் டைரெக்ஷன் வெயில் உட்காந்துட்டு இருந்தேன், அதனால தான் அப்படி சொல்லிட்டோன்னே பூமி இம்ப்ரெஸ் ஆயிடுவா. இம்ப்ரெஸ் ஆகிட்டோன்னு சரி 2 பேர் வெளியே பார்க்குக்கு போகலாம் சரி பார்க்குக்கு 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பொம்மிக்கு ஒரு ஃபோன் வரும், பொம்மி பேசிகிட்டே வருவா. கடைசிலேன்ட்டு இவனும் கண்டுக்க மாட்டான், இவன் நார்மலாக 2 பேர் நடந்து வருவாங்க. பொம்மி சொல்லுவா, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கானாமா, நம்ம அதான் இங்கே வர சொன்னேன், பார்க்கலாம் சொன்னால் வர சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லுவாள். என் ஃப்ரெண்டு ஓன் ஸ்கூல் தான்ப்பா போகிறான், அவன் பேர் கூட கிம் அப்படி சொல்லுவான். இதை கேட்டோம் நம்ம பாபிக்கு வழக்கு போதான் டிப்ரெஷன் போயிடுவான். யோசிச்சு பார்ப்பான், ஏன்னா ஸ்கூல்லேயே கெத்தானவன் கிம்மு, இவன் டம்மி பீஸு. பொம்மி சூஸ் பண்ணுற மாதிரி தான் அவன் தான் சூஸ் பண்ணுவான். ஸோ இவன் வழக்கு போல் கனவு உலகத்துக்கு போயிட்டு ப்ரீவியஸாக கனவு கண்டிருப்பான், இவன் பொம்மியை கல்யாணம் மாதிரி 2 குழந்தை இருக்க மாதிரி. இப்போ அந்த இடத்துல வந்து இவனுக்கு போல் கிம் இருக்க மாதிரி கனவு கண்டு பார்ப்பான். கிம்மு பொம்மி அவங்க 2 குழந்தை மாதிரி இருக்க மாதிரி கனவு கண்டு ஆரம்பிப்பான். அதுக்குள்ளே இன்னொரு கொஸ்டின் கேட்பா பொம்மி, இந்த மாதிரி கிம் உனக்கு தெரியுமா, உன் ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேட்பா. உடனே நம்ம போய் ஆமாம் எனக்கு தெரியும் கிம்மு, நானும் கிம்மு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி சொல்லி போய் சொல்லிடுவான். ஏன்னா கொஞ்சம் கெத்தாக இருக்கலாம் சொல்லி போய் சொல்லி விட்டுருவான். பார்த்தா பக்கத்தில் வந்து கிம்மு நிற்பான், அவன் வந்து இருப்பான், இவனுக்கு தெரியாது. அதுக்குள்ளே போய் சொல்லி மாட்டிக்குவான். கிம்மை பார்த்தோன்னு பொம்மை போய் கேட்பா, ஏ கிம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் அப்போலாம் பார்க்க வரவே மாட்டீர, அப்புறம் கேள்விப்பட்டேன் நீயும் ஆபி க்ளோஸ் ஃப்ரெண்டாமா அப்படி சொல்லுவா. இதோட சாப்டர் 3 முடியுது. Okay guys, see you in another video.